இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பருக்கும், கமல் அவர்களுக்கும், பாரதி அவர்களுக்கும், பாக்யராஜ் அவர்களுக்கும், பார்த்திபன் அவர்களுக்கும், சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கும், ராஜ்கண்ணன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஒரு 36 ஆண்டுகளான பிறகு இந்த 16 வயது நிலை இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் அப்போ தான் கேட்டுட்டு இருந்த வாதிக்கிட்ட, இந்த 16 வயதில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம பண்ணல, கோயம்புத்தூரில் தான் ரொம்ப நாள் கழித்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 16 வயதில் படம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி எழுதியிருக்காங்க, அந்த சம்பள விஷயங்கள் பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே. எனக்கு அந்த 16 வயதில் ப்ரொடியூசர் ராஜ்கண்ணன் அவர் வந்து கமல்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அது என்னமோ தெரியாது, என்கிட்ட வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அவர் வந்து எனக்கு வந்து கால் ஷீட்டு கேட்டு எனக்கு ஞாபகமே கிடையாது, கால் ஷீட் அவர் கேட்டதே கிடையாது. ஸோ திடீர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 டேஸ் பிஃபோர் வந்துட்டு ராஜ்கண்ணன் சார் வந்திருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் ஃபோன் பண்ண உடனே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ்கண்ணன் சார் வந்து முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவரை நான் பார்த்தேன். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கமல் அவரை வந்து அந்த விஸ்வரூபம் படம் ப்ராப்ளம் லிஸ்டிங்காக இருக்கும்போது ராஜ்கண்ணன் சார் வந்து ஒரு அறிக்கை விட்டார். நான் வந்து 16 வயதில் படத்தை வந்து புதுப்பிச்சு சினிமாஸ்கோப்பில் பண்ணி டிஎல்ஏ பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படம் ரிலீஸ் பண்ணுவேன், அதில் வர்ற பணத்தை எல்லாமே நான் வந்து கமலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவரே கஷ்டத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது தானாக முன்னுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து தன்னுடைய ஹீரோவுக்கு வந்து கஷ்டம் வரும்போது நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லும்போது அதை பார்த்து நான் ஜஸ்ட் உடனே அப்போவே நான் ராஜ்கண்ணன் சாரை பார்க்கணும்னு நினச்சேன். சரி, வேறு வேலைகள்னால அதை பார்க்க முடியல. அவர் வந்து நான் பார்த்து கேட்டேன், என்ன சார், என்ன சொல்லுங்கள், என்ன சமாச்சாரம், எனக்கு இந்த ஃபங்க்ஷன்னு இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது எனக்கு தெரியாது, சொல்லுங்கள் ஏதாவது, இல்லை எங்கே இருந்தீங்க, எத்தனை வருஷம், என்ன சமாச்சாரம் அப்படி சொன்னார். கம்ப்ளீட்டாக ஒரு 20 வருஷங்கள் அவர் வந்துட்டு ரொம்ப மரியாதைஸ்த குடும்பத்திலிருந்து, ரொம்ப பணக்கார இதிலிருந்து, பணத்தோடு வந்துட்டு சினிமாவுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க. ஒரு சுயம் மரியாதை அண்ட் ஒரு சுயம் ஒரு கர்வம் இல்லை, நான் ஒரு அகங்காரம் இல்லை, ஒரு ஒரு மரியாதை, ரொம்ப மரியாதை வந்த ஒரு கண்ணியமான ஒரு ஆள். அந்த படம் எடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துருக்காங்க 5 லட்சம். அந்த 5 லட்சம் வந்துட்டு அப்போ வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த படம் எடுக்கும்போது யாருமே வாங்கலை. அப்போவே வந்து ராஜ்கண்ணன் சார் வந்து இந்த படத்தை வந்து யாருக்கு கொடுக்காம அவர் கேட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு இந்த படத்தை அவரே ரிலீஸ் பண்ணார். அவரே ரிலீஸ் பண்ணி அந்த பக்கம் மிகப்பெரிய வெற்றியான பிறகு முதல்ல வந்துட்டு ஒரு ஸ்டார்ஸுங்க, ஆல்ரெடி கமல்ஹாசன் ஆல்ரெடி பெரிய பிக் ஸ்டார், நான் கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தேன், ஸ்ரீதேவி கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு எடுத்தது. ரெண்டாவது படம் வந்துட்டு புது முகங்களை எடுத்தது, எல்லாம் கம்ப்ளீட்டாக புது முகங்களை வச்சுட்டு அவர் படம் எடுத்தார், கிழக்கே போகும் ரயில். ஸோ அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் நான் சொன்ன பணம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட சுயமரியாதை அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது போது நான் கேட்டேன், சரிங்க இந்த படத்தில் வந்து யாருங்க இந்த படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த படம் உங்களுக்கு வருதா, எனக்கு தான் வருது, அப்போ நான் டெஃபினட்டாக வர்றேன், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினட்டாக நான் வர்றேன், இந்த படம் ரிலீஸ் பண்ணி டெஃபினெட்லி உங்களுடைய ஒரு நல்ல மனசுக்கு டெஃபினட்டாக ஆண்டவன் கைவிட மாட்டா. கஷ்டகாலங்கிறது எல்லாருக்குமே வரும், அது நிரந்தரமாக இருக்காது. ஸோ நான் நல்ல காலம் ஆகட்டும் கெட்ட காலம் ஆகட்டும் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது, வந்து போகிறது தான். ஸோ உங்களுடைய கஷ்டகாலம் முடிஞ்சு போச்சு, இந்த விழாவுக்கு டெஃபினட்டாக நான் வர்றேன், வந்து நான் கலந்துக்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் எல்லாரும் வெற்றி அடைய செய்யணும். ராஜ்கண்ணன் சார் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸுங்க வந்து நல்லா வாழ்ந்து நல்லா இருந்த கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அந்த படங்கள்லாம் மறுபடியும் வந்து அது வந்து நல்லா ஓடினா
அதை விட என்னை விட சந்தோஷப்படுமா வேறு யாருமே கிடையாது. இந்த படம் 100% டெஃபினட்டா நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓடும், நீங்க ஓட வைக்கணும், நல்லா ஓடணும் சொல்ல ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் வெற்றி என்னவென்றெல்லாம் தெரியாது. இதில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் எத்தனை தன்னம்பிக்கை என்பதை அன்றும் பார்த்து வியந்தேன், இன்றும் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறேன். பரட்டை ஆகட்டும், இந்த டைரக்டர் ஆகட்டும், தயாரிப்பாளர் ஆகட்டும், இதுக்கு இசையமைத்தவராகட்டும், இதுக்கு ஒளிப்பதிவு செய்தவராகட்டும், என்ன ஒரு தன்னம்பிக்கை. பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவங்களாம் யாருன்னே தெரியாது, எனக்கும் தெரியாது அப்போ யாருன்னு. ஆனா அவங்க நின்று சொல்ற விஷயத்துல தன்னம்பிக்கையா இருக்கும் அவங்களுக்கு. சரி, இவங்க எப்படியும் வெற்றி பெற்றுடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே இத்தனை பேருடைய நம்பிக்கை தான். நீங்க இப்ப ஸ்ரீதேவி பாத்தீங்க, அது என்ன ஒரு 16-17 வயசு பொண்ணு மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் அனுபவம் இருக்கிற மாதிரி. அதுவும் உண்மைதான், ஏன்னா அவங்களும் குழந்தை நட்சத்திரமா வந்தவங்க தான். பட் என்ன ஒரு அது எப்படி இவர் தேடி கண்டுபிடிச்சாருன்னு தெரியாது எனக்கு. இந்த இயக்குனரை உதவி இயக்குனராக தெரியும். ஒவ்வொரு முறையும் கிராமத்துல இருந்து நானும் புறப்பட்டு வந்துட்டேன் பாரதிராஜா சார் மாதிரின்னா எனக்கு பயங்கர பொல்லாத கோபம் வரும். ஏன்னா அவர் அந்த மாதிரி புறப்பட்டு இங்க திடீர்னு அதிர்ஷ்டத்துல வந்த ஆள் இல்லை. அவருடைய உழைப்பும் அவர் ஏறிய ஒவ்வொரு படியின் எண்ணிக்கையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன விதமான பயிற்சி, ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல கிடைக்கக்கூடிய எல்லா பயிற்சியும் எடுத்துக்கொண்டுதான் அவர் இங்கே வந்திருந்தார். புட்டண கனகல் ஆகட்டும், பாபு நந்தன் கோட் ஆகட்டும், பல கமர்ஷியல் சினிமாக்களுக்கு உதவி இயக்குனராக இருக்கட்டும், பாண்டியராஜன் மாமனாருக்கு உதவி இயக்குனராக இருந்திருக்கிறார், கிருஷ்ணன் நாயர் அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தினாலதான் என்னமோ வெறும் வேட்டி சட்டையோட வந்துட்டு இருந்த இந்த ஆள் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்ன போது கதையை கேட்டதும், இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும் சொன்னதும் தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அவர் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது ஒரு சின்ன உறவுமுறை பாசம், நானும் உதவி இயக்குனராக இருந்தவன் என்பதனால் ஒரு ஏதோ சகோதர பாசத்தில் ஒருத்தர் கதையை ஒருத்தர் சொல்லிக் கொள்வோம். அப்படி இந்த கதையின் முதல் பெயர் மயில் என்றுதான் இருந்தது. அந்த மயில் கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. கதை தெரியுங்கிறதுனால அன்னைக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எங்க அண்ணனை கேட்டாரு, என்ன திடீர்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. கதை தெரியும் அப்படின்னு. இப்போ இவ்வளவு பெரிய கதைன்னு எனக்கு தெரியாது. அப்ப இவ்வளவு நீண்ட கதை இன்னும் தெரியாது. அப்படி தெரியாததுனாலதான் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக 16வது விழா எடுக்கலன்னு நான் பாரதிராஜா அவர்களிடமே கோவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னங்க இவ்வளவு பெரிய வெற்றி, விழாவே எடுக்கலன்னு. 36 வருடம் கழித்தும் இதற்கு விழா எடுக்கப்படும் என்பது அந்த தெரிந்திருந்தால் அப்படி சில்லறத்தனமா கேட்டிருக்க மாட்டேன் நான். எவ்வளவு அற்புதமான நினைவுகள். அத்தனை பேருமே ரசிகர்கள் உள்பட நினைவலைகளில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான விழா இந்த விழா. இதுல வேலை செஞ்சவங்க எல்லாருமே வெற்றி பெற்று இருப்பது, இல்லாதவர்கள் கூட வெற்றி கண்டுவிட்டுத்தான் சென்றார்கள் என்பது ஒன்று. இங்கே வர இயலாதவர்கள் சார்பாகவும் நான் ரசிகர்களை வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுல இளையராஜா மியூசிக் வரும், பாட்டுக்கு நடுவுல அந்த ஒரு சின்ன ஒரு ஜால்ராவோட ஒரு மியூசிக் வரும். இன்னைக்கு போட்டா நல்ல மியூசிக். 36 வருடத்திற்கு முன்னாடி அதிநவீன மியூசிக். எனக்கு தெரியும் அங்கே இருந்த தொழில்நுட்ப வசதிகள் என்ன என்று. அந்த ஸ்ரீதேவி ஒரு மாதிரி ஓடுறாங்களே, அது என்னன்னா ஸ்லோ மோஷன்ல எடுக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கான வசதி கிடையாது டைரக்டர்கிட்ட. எங்க 2 பேரும் இதுக்கு ஏதாவது எனக்கு ஸ்லோ மோஷன்ல தோணுது, என்ன பண்ணலாம்னா நாங்க ஸ்லோ மோஷன்ல போடுற மாதிரி நடிச்சோம். அதனாலதான் கொஞ்சம் தெரியும் அது. இப்படி பல ஆசைகள். அதாவது நிறைய புகை போடுவதற்கு கூட பட்ஜெட் ஜாஸ்தி இல்லாம இருந்த நேரம். அதுக்கு காரணம் ப்ரொடியூசருடைய சிக்கனம் என்று சொல்ல மாட்டேன். அவரால் இயன்றதை எல்லாவற்றையும் கொட்டித்தான் அந்த படத்தை எடுத்தார். அந்த தன்னம்பிக்கைன்னு சொன்னதுடைய முதல் நாயகனாக நின்றவர் தயாரிப்பாளர். அது எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை என்பது வியாபாரம் பேச துவங்கிய பின்புதான் எனக்கு புரிந்தது. படம் எடுக்கும் போதே இது என்ன தைரியம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது இந்த படத்தை எத்தனை பேர் எதிர்பார்த்தார்கள், எத்தனை பேர் கிண்டல் அடித்தார்கள் என்று யோசித்து பார்த்தால் அப்படி மெஜாரிட்டி மைனாரிட்டியா இருக்கும். அதாவது கிண்டல் அடித்தவர்கள் அதிகமாகவும்
இது வெற்றி பெறும் என்று நம்பி அவர்கள் மிக குறைவாகவும் இருந்தார்கள். இந்த படத்துடைய ஆல்பத்தை லட்சுமிகாந்தன்கிற ஒரு போட்டு கொடுக்க சொல்லி நான் போற செட் எல்லாம் திறந்து காட்டிக்கிட்டு இருப்பேன். அது உண்மை, இவருக்கு தெரியும். அவர் பிஆர்ஓனா நானும் பிஆர்ஓ தான். சித்ராலட்சுமணன் ஒரு பிஆர்ஓ, நான் ஒரு பிஆர்ஓவா இந்த படத்துக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. ஒரு வியாபாரம் தெரிந்த பண்டிதர் இடத்தில் இதை காட்டி இது பெருசா வெற்றி பெறும் சொன்னதும் சிரிச்சிட்டாரு அவரு. நான் அடிச்சு சொல்றேன் இது வெற்றி பெறாதுன்னாரு அவரு. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதும் இந்த பிளைஓவர்ல போயிட்டு இருக்கேன், ஸ்கூட்டர்ல ஓவர்டேக் பண்ணி அவுட்டுன்னு கத்திட்டு போனாரு. பண்டிதரே சொல்றாரு அவுட்டுன்னு. மறுபடியும் காரை நான் ஓட்டிட்டு இருந்தேன், காரை ஓவர்டேக் பண்ணி எது என்ன அவுட்டுங்கிறீங்க, கோபடத்தை உருவிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாருங்க. என்னடா அது, நம்ம கோமணம் பரவாயில்ல, தயாரிப்பாளர் கோமணம் என்ன ஆகுது அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு தங்க கிரீடமே வச்சுட்டாங்க ரசிகர்கள். இதுதான் நடந்தது. அன்று நன்றி சொல்ல ஒரு விழா எடுக்காமல் இன்று சொல்ல எங்களுக்கு வாய்ப்பளித்தது ஒரு பெரிய நிகழ்வாக நான் நினைக்கிறேன். அது இத்தகைய ஒரு விழா இனிமேல் நடக்காதுன்னா சொல்லுவாங்க, ரொம்ப ரேர். இனிமேல் நடக்கணும், பட் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர். அதே மாதிரி நண்பர் ரஜினி அவர்கள் படம் இன்று ரிலீஸ், இன்னொரு படத்துக்கான ஆரம்ப விழா. அது எங்களுக்கு இது புதுது இல்லை. அந்த காலத்தில் இப்படிதான் நடக்கும். ஒரு பக்கம் சில்வர் ஜூப்ளி விடும், இன்னொரு படம் பூஜை போட்டுக்கிட்டு இருப்போம். இப்பதான் ரொம்ப ஸ்லோ ஆயிட்டோம் ரெண்டு பேரும். அது வயது காரணம் அல்ல, முதலீடு காரணமாக எங்களுக்கு பயம். ரஜினி அவர்களை பற்றி சொன்னார்கள். ரஜினி சார்லாம் எங்க தங்கினார்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நினைப்பாங்க எங்க கூட தான் தங்கி இருப்பாருன்னு. இல்ல, அவர் எங்க தங்கினார்னு தெரியாது. ஷூட்டிங்க்கு வருவாரு, அப்புறம் அப்படியே வண்டியில ஏறி அடுத்த ஷூட்டிங்க்கு போயிடுவாரு. ஒருவேளை வண்டியிலேயே தங்குறாரோன்னு நினைக்கிற அளவுக்கு இருப்பாரு அவரு. எதுவுமே இவங்க இங்க ஏதோ விழா அலங்காரத்திற்காக அவரை பத்தி கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிஜமாவே அப்படித்தான் இருந்தாரு. அது பாத்திரம் இல்ல, 16 வயதுல இருக்கும்போது எங்களுக்கு சம்பளமே பல ஆயிரங்கள் தான் இருக்கும். அதுக்கு பிறகும் ஒரு 10 வருஷம் கழிச்ச ரஜினியை பார்த்தாலும் அப்படிதான் இருந்தாரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. நல்ல வேளையாக இடைத்தரகர்கள் பலர் இருந்தும் எங்கள் நட்பும் அப்படியே இருக்கிறது. இதற்கான பெருமை எங்கள் இருவரை மட்டும்தான் சேரும். ஏனால் நான் செய்த நட்பெல்லாம் நீங்கள் செய்த அன்பின் பலன். அவ்விடமும் இவ்விதமாகவே இருக்கும். இதில் ஸ்ரீதேவியும் வந்திருந்து ராஜாவும் வந்திருந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவர்கள் வராத காரணத்தினால் நாங்கள் வந்திருக்கிறோம் அவர்கள் சார்பாக. அற்புதமான பல வெற்றிகள் திரு ராஜ்கண்ணன் அவர்களை வந்து சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது காரணம், எனக்கு கஷ்டமா இருக்கும்போது அவர் குரல் கொடுத்தாருங்கிறது மட்டும் இல்லை, எனக்கு இருக்கும் தன்னம்பிக்கையே இது போன்ற நல்லெண்ணம் உள்ள நண்பர்கள் இருப்பதுதான். எனக்கு ஏதோ தனியா ஒரு கர்வம் இருப்பதாக நினைக்க வேண்டாம். இவர்கள் கொடுத்த தைரியத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நான் பணிவுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதை தயவு செய்து கர்வமாகவோ ஆணவமாகவோ நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த நம்பிக்கை தான் என்னுடைய ஊக்க சக்தி, ஃபியூவல். அது என்னை ஓட்டிக்கொண்டிருக்கிறது. அதற்கு என் தலை தாழ்ந்த வணக்கங்கள்.